மகாவிஷ்ணுவின் தீவிர பக்தர் ஒருவர் தனது பூலோக வாழ்வை முடித்துக்கொண்டு வைகுண்டம் சென்றார். அங்குதான் வழிபட்ட மகாவிஷ்ணுவைக் கண்டார். பகவான் அந்த பக்தரை வரவேற்று, "நீ செய்த நன்மைகளால் உனக்கு வைகுண்ட வாழ்வு கிடைத்திருக்கிறது இறைவனே. எனக்கு பூலோகத்தில் ஒரு கேள்விக்கு மட்டும் விடை தெரியாமல் மனதிலே குறை இருந்தது. அந்த குறையை நீங்கள்தான் போக்க வேண்டும்" என்று கேட்டார். மகாவிஷ்ணு சிரித்தபடி, "என்னுடைய பக்தனுக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, கேள். உடனே தீர்த்து வைக்கிறேன்" என்றார். பகவானே, பூலோகத்தில் நீ பெரியவனா, நான் பெரியவனா என்கிற விவாதம் மக்களிடையே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. கடல், மலை என்று பெரிதாக எத்தனையோ இருந்தும் மக்கள் தாங்களே பெரியவர்கள் என்று போற்றிக் கொள்கிறார்களே. தாங்கள்தான் உண்மையைச் சொல்ல வேண்டும். பூலோகத்தில் மிகவும் உயர்ந்தவர் யார் என்று கேட்டார். மகாவிஷ்ணு புன்னகைத்து, "நீ சொல்வது உண்மைதான். கடலும் மலையும்தான் பெரியவை" என்றார். அதற்கு பக்தர், "நீங்கள் சொல்வது சரியென்றாலும் குருமுனிவரான அகத்தியர் கடலையே வாரிக் குடித்து விட்டாரே. கிராவஞ்ச மலையை முருகப்பெருமான் தகர்த்து எறிந்து விட்டாரே. இவர்களை விட அவை பெரியவை என்று ஏற்றுக்கொள்ள முடியவில்லை" என்றார். "அப்படியானால் நீ யார் பெரியவர் என்று நினைக்கிறாய்?" என்று மகாவிஷ்ணு கேட்டார். உடனே பக்தர், "பூலோகத்தைப் பொறுத்தவரை இறைவனாகிய தாங்களே பெரியவர்" என்று வணங்கி நின்றார். "நீங்கள் வாமன அவதாரம் எடுத்தபோது விண்ணையும் மண்ணையும் உங்களுடைய சிறு பாதத்தால் ஒரே அடியில் அளந்து விட்டீர்கள். எனவே நீங்கள்தான் பெரியவர்" என்றார். மகாவிஷ்ணு புன்முறுவல் பூத்தார். "இல்லை, இல்லை, உன்னுடைய கருத்தில் உண்மையில்லை" என்று மறுத்தார். "அப்படியானால் யார் பெரியவர்?" என்று பக்தர் குழப்பத்துடன் கேட்டார். பகவான் சாந்தமாக பதிலளித்தார். "பொறு பக்தா, உனது கேள்விக்கான பதில் இதுதான். உலகில் பெரியவர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் பலர் இருக்கின்றனர். அவர்கள் யாரென்றால் உன்னைப் போன்ற பக்தர்கள்தான். உலகில் யார் மிக உயர்ந்த பக்தி செலுத்துகிறார்களோ, என்ன நடந்தாலும் கடவுளே கதி என்று இருக்கிறார்களோ, எவ்வளவு சோகம் ஏற்பட்டாலும் அது என்னால்தான் வந்தது என்று நினைக்கிறார்களோ, அவர்களே உண்மையான உயர்ந்தவர்." பகவானின் இந்த வார்த்தை அந்த பக்தரால் முதலில் நம்ப முடியவில்லை. "எப்படியும் உங்களை நம்பும் பக்தர்கள்தான் பெரியவர்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வது?" என்று கேட்டார். உடனே மகாவிஷ்ணு அங்கிருந்த தேவலோக கண்ணாடியை எடுத்து வரச் சொல்லி, "பக்தா, அந்த கண்ணாடியில் உனது மார்புப் பகுதியைப் பார்" என்றார். பக்தர் கண்ணாடியில் பார்த்தபோது அவருடைய மார்புக்குள் மகாவிஷ்ணுவின் உருவம் மிகச் சிறிய அளவில் தெரிந்தது. நீதி. கடவுள் அளப்பரியவர் என்றாலும் பக்தனின் இதயத்தில் அவர் அடைக்கலமாகி சிறியவராகி விடுகிறார். எனவே உலகிலேயே மிகவும் உயர்ந்தவர், உண்மையான தூய பக்தி செலுத்தும் பக்தர்களே ஆவர்.